முன்னாடி நம்ம சில்வர் கலெக்ஷனில் நம்ம எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். சில்வர் கலெக்ஷன் நிறைய பேர் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்காக நாங்களும் நிறைய சில்வரில் கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்ல, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ என் பின்னாடி இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஜிலாரா கலெக்ஷன்ஸ். ஸோ ஜிலாராலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து கலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனிலேருந்து. ஸோ நீங்கள் கோல்டில் உங்களுக்கே தெரியும் 916 ஹால்மார்க்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வாங்குவீங்க. அதே மாதிரி ஜிலாரால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 92.5 வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா கலெக்ஷனுமே அந்த ஜிலாரால இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கே தெரியும் 916 ஹால்மார்க், அதை பொறுத்து தான் வந்து நம்ம கோல்டு எங்கே வாங்குறோமோ அதை பார்த்து நம்ம வாங்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிலாரால 92.5 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டில்லிங் சில்வர் கிடைச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டில்லிங் சில்வரில் எவ்வளோ த்ரில்லிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜிலாரா கலெக்ஷன்ஸில் நெக் பீசஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி நெக் பீசஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துருவோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெக் பீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நெக் பீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பிள் லீஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஃபினிஷிங்கோட லீஃப் டிசைனில் வந்து உங்களுக்கு எனாமல் மூலியமாக க்ரீன் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து கோட்டிங் மட்டும் கொடுத்தா போதுமா, ஒரு ஃபினிஷிங் அழகாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த அழகாக காட்டுறதுக்காக ஃபுல்லாக உங்களுக்கு சைடில் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக கொடுத்துருக்காங்க. இந்த செயின் பாருங்கள் எவ்வளோ தின்னாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன். ஸோ இதை நம்ம வியர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இச்சிங் ஃபீல், கழுத்தில் ஒரு கனமாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து வியர் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்கும். ரெகுலருக்கும் சரி, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கும் சரி, இது ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை போட்டுட்டு நம்ம போனோம்னா அந்த டேல நம்ம தான் பார்த்தீங்கன்னா வந்து மேன் ஆஃப் த மேட்சாக இருப்போம். அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு போடும்போது. அண்ட் ஓகே, நெக்லஸ் அழகாக இருக்குது. இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இயரிங் எங்கப்பா நான் போடுறது? நெக்லஸ் க்யூட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இயரிங்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டாக இயரிங்ஸும் சேர்ந்து தான் வருது. ஸோ நீங்களே பாருங்கள், இந்த இயரிங் வந்து நம்ம எந்த இது பார்த்தோமோ நம்ம பார்த்த அதே மேப்பிள் லீஃபில் உங்களுக்கு வந்து அப்படியே குட்டியாக ஒரு சைஸ் சின்னதில் வந்து இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் மேப்பிள் லீஃப் மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சில்வரில். அந்த சில்வர் டாட்டை தொடர்ந்து கீழே உங்களுக்கு வந்து லீஃப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கும் போதே வா, இதை போட்டால் எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும், அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நெக் பீஸ் தான் இது. பட் இதோட இங்கே நிற்கிறது கிடையாது. உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சூப்பரான நெக் பீஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம அழகான ஒரு நெக் பீஸ் பார்த்தோமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக எலகண்ட்டாக வந்து எந்த ஒரு டிசைன் பேட்டர்னுமே இல்லாமல் வெறும் செயின் மட்டும் போடுறது பிடிக்குங்கிறவங்களுக்காக ஒரு 4 கலெக்ஷன் பார்க்க போகிறோம், பார்த்துடலாமா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பேட்டர்ன் எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் பிளெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, போத் மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி, இது யூனிசெக்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஷர்ட் இல்லை டிஷர்ட் போகிறோன்னு வைங்களேன், நம்ம கழுத்தோட நெக்கோட இருக்க மாதிரி வந்து சிம்பிளாக ஒரு செயின் போட்டால் எப்படி இருக்கும் அந்த பீஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த நெக் பீஸ் இருக்குது. ஸோ இந்த நெக் பீஸோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கூட இல்லாமல் 803 ஒரு 803 ரூபாயிலே வந்து 1000 ரேஞ்ச் கூட நம்ம வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக் பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மென்க்கும் உமனுக்கும் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது மோஸ்ட்டாக வந்து மென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் விமென்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி போடுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செயின் மாடல்னு சொல்லுவாங்க, சங்கிலி மாடல்னுங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது வந்து சங்கிலி மாடலில் கொடுத்துருக்காங்க. பட் இது நல்லாவே வெயிட்லெஸ்ஸான ஒரு சங்கிலி மாடல் செயின். மோஸ்ட்டாகவே அந்த மாதிரி செயினில் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும், கழுத்தில் போடுறதுக்கே நிறைய பேத்துக்கு வந்து நெக் பெயின்லாம் ஒரு செயின் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்து வெயிட்லெஸ்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த வெயிட்லெஸ்ஸில் இருக்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2354லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 2500 ரேஞ்சில் அழகாக ஒரு செயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செயினை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இதுவும் பாருங்கள் நல்லா லென்த் வந்து உங்களுக்கு கீழே வரைக்கும் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டுக்கும் சரி, டிஷர்ட்டுக்கும் சரி, இல்லை சுடிதார்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனியன் மாடல் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே இந்த லென்த் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து சின்ன கழுத்தாக இருக்கிறவங்க பெரிய கழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பெரிய கழுத்தாக இருக்கிறவங்களுக்கு நீளமாக செயின் போட்டால்
போட்டாலே ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெரிய கழுத்தாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த செயின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷார்ட் செயின் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்குமே போட்டால் சூப்பராக இருக்க மாதிரி தான் இந்த செயின் இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சிம்பிளான செயின் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த செயினை விட உங்களுக்கு லென்த் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஸோ முன்ன பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ்லேயே கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி சிம்பிள் செயின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேட்டில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துருவோமா? இது உங்களுக்கு வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அஃபோர்டபுளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயினை விட இது வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியான ரேட்டில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 688 ரூபாய், 688 ருபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஏன் ஃபர்ஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா 803 சொல்லியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இது லென்த் இருக்கே, அப்புறம் அதை விட இது ரேட் கம்மியாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்து பிரெத் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். இது உங்களுக்கு நல்லா தின்னான ஒரு செயின், ரொம்பவுமே சன்னமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக இருக்கும். இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்னமாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், இது லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செயின் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக பார்த்த செயின் மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதுவும். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ பார்த்தாலும் என்னப்பா ஒரே மாதிரி சங்கிலி மாடலாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு செயினில் வந்து இன்னொரு செயின் வந்து கனெக்ட் ஆன மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து யூனிசெக்ஸ் தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் செட் ஆகும். அண்ட் மோஸ்ட்டாக எல்லா கலர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் சூட் ஆகும். ஒரு கோல்டில் போடும்போது கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஜுவல் நம்ம வியர் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸோட கலருக்கு அது சூட் ஆகாமல் போகும். பட் சில்வர் கலரை பொறுத்த வரைக்கும் எந்த கலரில் நம்ம ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான செயினோட ரேட் என்னன்னு நம்ம பார்த்துருவோமா? இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2312 ரூபா. ஸோ இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000குள்ளேயும் இருக்குது அண்ட் 2500 ரேஞ்ச் கிட்டேயும் இருக்குது. ஒரு 3000 கூட எதுவுமே டச் ஆகல. ஆனால் எல்லா கலெக்ஷன்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ வந்து என்னோட பட்ஜெட் வந்து 1000 இல்லை 2500 தான். அதுக்குள்ள ஒரு அழகான செயின் வேணும்னா சிம்பிளா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 4 செயின் உங்களுக்கு தான். நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் லவர்ஸ்க்காக தான். ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டார் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் நெக்லஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு போடும்போது அழகாக உங்களுக்கு காட்டுற மாதிரி தான். ஒரு ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் டிசைன், இன்னொன்று பிளைனாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட இயரிங்ஸ் பாருங்கள் 3 ஸ்டார் சேர்ந்த மாதிரி. நம்ம எஸ்எஸ் வர்மா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதே ஸ்டார் டிசைனில் ரிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கூட ஒட்டுக்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன் பாருங்க உங்களுக்கு வந்து காட்டும் போதே எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ அந்த ஸ்டாரோட பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல்லா இருக்க மாதிரி அண்ட் இந்த செயினோட இது பாருங்க நல்லா வந்து மொத்தமா இருக்க மாதிரி உங்களுக்கு நெக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயின் பாருங்க நல்லா மொத்தமா இருக்கு. ஸோ நம்ம வந்து நெக்லஸ் வாங்கும் போது நம்மளுக்கு கட் ஆயிருங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான நெக்லஸ் நம்ம வாங்கினோம்னா அது கட் ஆயிட்டா நம்ம என்ன பண்றதுங்கிற மாதிரி. ஸோ அப்படியே உங்களுக்கு எந்த ஃபேரும் இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு நல்லா வந்து மொத்தமா இருக்க மாதிரி வந்து செயின் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம நெக்குக்கு போடும்போது எல்லா ட்ரெஸ்க்கு போடும்போது நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த செயின். ஏன்னா ஒரு சில பேத்துக்கு அவங்களோட கலர் காம்பினேஷனுக்கு வந்து செயின் போட்டதே தெரியாத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் இருக்க மாதிரி நம்ம வியர் பண்ணோம்னா அழகாக நம்மளுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதோட இயரிங் சொல்லவே வேணாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் டிசைனில் அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 560 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதோட செயினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளில் 3630. ஸோ இவ்வளோ பிரெத்தாக கொடுத்து அதில் இத்தனை ஸ்டார் இதுவும் கொடுத்து இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 கூட கிடையாது, 3000 சம்திங் ரேட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே பாருங்கள் உங்களுக்கு இந்த 2 இயரிங்கும் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா 560 தான். உங்களுக்கு ஒரு வேளை இது ரெண்டும் வந்து தனியாக பேர் பண்ணும். எனக்கு நெக் பீஸ் பிடிக்கல, எனக்கு இயரிங் தான் பிடிச்சிருக்கு, இல்லைப்பா எனக்கு இயரிங் பிடிச்சிருக்கு நெக் பீஸ் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான காம்பினேஷனாக இருந்தாலும் சரி ரெண்டும் தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ரெண்டுமே ஒட்டுக்காகவும் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்டார்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தாலே போதும் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பீஸ் டிவோஷனல் லவருக்காக. டிவோஷனல்னா யாரு? கடவுள் மேலே வந்து நிறைய நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ரொம்ப தெய்வீகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனில் வந்து கடவுளோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்ன சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள். இந்த ஓம் சிம்பிள்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வேல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த சிம்பிளோட நிறுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க். மோஸ்ட்டாகவே வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு எந்த இதில் ஸ்டோன் இருந்தாலும் சரி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரூபியோட கலர்னு சொல்லுவாங்க பிங்க் கலர். ஸோ அந்த கலரில் ஸ்டோன் இருந்தால் போதும் அது
எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும். அந்த மாதிரி ஸ்டோன் இருக்க மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது, இந்த டாலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாலர் தொடர்ந்து மேலே பாருங்கள் உங்களுக்கு செயினும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றும் வந்து சின்ன சைஸில் குட்டியாக ஒரு சங்கிலி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கிலி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயின் பார்க்கும் போதே இது சிம்பிளாகவும் இல்லாத மாதிரி பட் கிராண்டாகவும் இல்லாத மாதிரி உங்களுக்கு மிக்ஸ்டு போர்ஷனில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செயின் இருக்குது. அதாச்சும் ரொம்பவும் சிம்பிளாக இல்லை, ரொம்பவும் கிராண்டாக இல்லை, அதுக்குன்னு ரொம்ப வந்து பார்க்கும்போதே வந்து பேட்டர்னே இல்லாத மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இது சொல்லலாங்க. ஓகே, அந்த கலெக்ஷனை பார்த்துட்டோமா, அடுத்த ஒரு கலெக்ஷனை பார்ப்போமா. இதில் பாருங்கள், இதில் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் அண்ட் இயரிங் பேர் பண்ண மாதிரி உமன்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன். இதில் பாருங்கள் உங்களுக்கு அழகாக நெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டாட்டில் உங்களுக்கு வந்து நடுவில் ஒரு பெரிய ஸ்டோன்ஸ் பக்கத்தில் 2 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோன் இருக்க மாதிரி அதுக்கு ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேட்டர்னை வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த பேட்டர்னுக்கு சூட் ஆகிற மாதிரி அழகாக ஒரு இயரிங் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சங்க மாடல்னு சொல்கிற மாதிரி மாடலில் உங்களுக்கு இயரிங் கொடுத்துட்டு நடுவில் உங்களுக்கு பெருசாக பாக்ஸ் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம வியர் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த செயினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3807. ஸோ 3807 ரூபாயிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக் பீஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இயரிங்கோட ரேட் என்னன்னு நம்ம பார்த்துருவோமா. ஸோ இந்த இயரிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 779 ரூபா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே இதாக கிடைச்சிட்ருக்கு. இது நீங்கள் இயரிங் தனியாக வாங்கிக்கலாம், நெக் பீஸ் தனியாக வாங்கிக்கலாம். பட் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நீங்கள் போட்டிங்கன்னா, அது சுடிதார்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இதை போட்டிங்கன்னா வாவ் செம்மையாக இருக்குங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இது. இப்போ உங்களுக்கு காட்டின நெக் பீசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கலெக்ஷன்லேருந்து நான் ஒரு போர்ஷனை மட்டும்தான் 1% காட்டியிருக்கேன். பட் இங்கே நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸ்ல நேரில் வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி நிறைய நெக் பீசஸ் அண்ட் ஸ்டெட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் நெக் பீஸில். அதே மாதிரி இப்போ 2 சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் ஆஃப் லவ்னா என்ன, சிம்பிள் ஆஃப் லவ்வுக்கு எப்படி சொல்லுவோம், ஹார்டினில் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த 2 ஹார்டின் சேர்ந்து இருக்க மாதிரி அழகான ஒரு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து டாலர் கொடுத்துருக்காங்க. அந்த டாலர்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு நெக் பீஸில் வந்து உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயினோட சேர்த்து இந்த ஹார்டினில் இருக்க இந்த டாலரும் சேர்த்து சூப்பராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கோட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குன்னா 1228 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் அவைலபிளாக இருக்குது. ஸோ டாலரோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து 478 ரூபாய். ஸோ இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு டாலருக்கும் சரி செயினுக்கும் சரி எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக ரேட் இருக்க மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஒருவேளை ரொம்ப வந்து ரெண்டும் கனெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரே ரேட்டில் வரும். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்று போதும், எனக்கு வந்து டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம், செயின் தனியாக வாங்கிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து இங்கே பாருங்கள், இந்த இதில் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து லாக், அதாச்சும் வந்து லாக் அண்ட் கீன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு லாக் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து டாலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு லவ்டு ஒன்று கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் சிஸ்டர் பிரதராக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கனாலும் உங்களோட அன்பை உங்களுக்கு பூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே பூட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செயின். இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல டாலர் வந்து கனெக்ட் ஆகிருக்க செயினோட இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு டாலருக்கு தனியாக வந்து நாங்கள் வந்து வெயிட் அண்ட் ரேட் சொல்ல மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரே பீஸில் உங்களுக்கு வந்துடும். சம் செயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த செயின் வந்து எந்த ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா 2991 ரூபாய். ஸோ 3000 ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பரான இந்த லாக் செயின் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகே, சூப்பரான நெக் பீசஸ்லாம் பார்த்தோமா, இப்போ அடுத்து சூப்பரான ரிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரிங் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளவரில் வந்து அது வெறும் ஃப்ளவர் மட்டும் நிறைய உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரிலாம் கொடுக்காம சிம்பிளாக ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும், அந்த ஃப்ளவரில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிலாரால வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன் இதை வந்து எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, ஜிலாரால பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு நகையை செய்யும் போது அதில் இருக்க முத்தாக இருக்கட்டும், பவளமாக இருக்கட்டும், ரூபி, டைமண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்டோன்லேருந்து டைமண்ட்ஸ் வரைக்கும், அதை ஒரு கோல்டில் வைக்கும் போது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜிலாராலையும் வந்து ஸ்டோன்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு டிசைன்ஸையும் வந்து பார்த்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு நகை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி இங்கே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது.
ஸோ நீங்கள் சில்வர் நிறைய இடத்துல வாங்க முடியும். பட் ஆனால் வந்து ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வாங்கணும் இல்லைங்களா? அப்படி வாங்கினோம்னா நம்மளோட எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து ஜிலாரால இருந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காத்துட்ருக்கு. எல்லாமே வந்து சர்டிஃபைடான சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க ஸ்டோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளிட்டரியாக அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ, ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் உங்களுக்கு வெறும் 1055 தான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1055லே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் இதோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய சைஸில் இருக்க இந்த ரிங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1055ல அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு கலெக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். நீங்களே வாவ் செம்மன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த ரிங் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்கில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ நான் போட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸில் எடுத்தது தான். இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி இந்த ரெண்டு ஃப்ளவரையும் விரிச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுலேயும் உங்களுக்கு விரிச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்குமா? இதே மாதிரி நம்ம எவ்வளோ நாள் வியர் பண்ணுறது, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள் முன்னாடி இந்த ரிங் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரேஸ்லைட் மாடலில் வந்து ரிங் போட்டிருக்கீங்களா? நீங்கள் பிரேஸ்லைட் மாடலில் ரிங் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிங் உங்களுக்கு தான். இங்கே பாருங்கள் பின்னாடி உங்களுக்கு வந்து பிரேஸ்லைட்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியே நீங்கள் இந்த நாட்டை வந்து இழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நாட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த நாட்டை வந்து நம்ம இழுத்து முன்னாடி விட்டுட்டோன்னா அட்ஜஸ்டபிள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிங் வாங்குறீங்கன்னா உங்கள் சிஸ்டர் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம், உங்கள் மதர் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கூடயுமே நீங்கள் ஷேர் பண்ணி இந்த ரிங்கை போட முடியும். ஏன்னா எல்லா சைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ரிங் கூட வந்து சின்ன குழந்தைங்க கைக்கு வந்து செட் ஆகாது. பட் இந்த ரிங் பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் இருந்தாலும் சரி பிரேஸ்லைட் மாடலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்த்தோமா? இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி அவைலபிளாக இருக்க ஒரு கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ரெட் கலரில் சூப்பராக தெரிகிற இந்த ஹார்டின் இருக்க டிசைன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னே காட்டின மாதிரி பிரேஸ்லைட் மாடலில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி எந்த சைஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேட்டில் அவைலபிள் இருக்குன்னா 820, வெறும் 820 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா 900 கூட ரீச் பண்ணல. ஸோ இந்த ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸில் வந்து வாங்கிட்டு போங்க. ஓகேப்பா இது ஓகே எனக்கு இருந்தாலும் அந்த அட்ஜஸ்டபிள் மாடல் தான் பிடிச்சிருக்கு, இதை விட பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் மாடல் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 அட்ஜஸ்டபிள் மாடல்லே வந்து இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நான் போட்டிருக்க இந்த 3 ரிங்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரிங்கு தான். ஒன்று பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ டிசைன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் ரிங்கில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்டபிள் ரிங் வாங்கிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரிங்ஸ் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்காக நெக்ஸ்ட் டே காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் உங்களுக்கு வந்து 4 ஸ்டோன் இருக்க மாதிரி அது ஒட்டுக்கா வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குது பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கைக்கு போடும்போது சின்னதாக அழகாக தெரியும். இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டோன்ஸ் வேணும்னா அடுத்த கலெக்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு நடுவில் ஃப்ளாரல் டிசைனில் ஃப்ளவர் இருக்க மாதிரி வந்து அதில் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துட்டு மேலேயும் கீழேயும் 2 ஸ்டோன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வந்து ரிங்கில் சைடில் வந்து இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கணும்னா இங்கே பாருங்கள் இந்த 3ஆவதாக காட்டுற இந்த ரிங்கில் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றியும் வந்து இந்த இடம் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் வந்து 2 ஸ்டோன் கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு சுற்றியும் ஸ்டோன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து எனக்கு ஸ்டோன்ஸே வேணாம்ப்பா எனக்கு வந்து பிளைனான ரிங் தான் பிடிக்கும்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பிளைனாக ரிங் கொடுத்து அதில் உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனும் பிளைனாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பிளைனாக இருந்தாலும் பார்க்கும் போது ஃபினிஷிங் லுக் மட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லைப்பா எனக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா உங்களுக்கு பாருங்கள் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஹார்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் ஒர்க்கில் இருக்க மாதிரி ஒயிட் ஹார்ட்டும் அதுக்கப்புறமேட்டு ப்ளூ ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ ஹார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனாமல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லைப்பா இதெல்லாமே வந்து பாருங்களேன் சைஸ் சின்னதாக இருக்குது, எனக்கு வந்து நல்லா பெரிய டிசைனாக வேணும்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பெரிய டிசைனில் இதுக்கு முன்னாடி நான் காட்டின கலெக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அழகான சிம்பிள் ஃப்ளவரில் எல்லாம் ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் யூனிக் டிசைன் வேணும்னா அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துட்டு அதில் ஃப்ளவர் இருக்க மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை ஸ்டார்டிங்கில் காட்டின ரிங்லே ஒன் சைடாக மட்டும் எனக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வேணும்னா இதில் பாருங்கள் ஒன் சைடாக மட்டும் ஸ்டோன் ஒர்க் இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா
வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்லேயே இங்கே பாருங்கள், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் ரிங்லேயே இந்த பக்கம் ஹார்ட் இருக்க மாதிரியும் ஒரு லேயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி கைக்கு போட்ட உடனே சூப்பராக அழகாக தெரிகிற மாதிரி ஒரு ரிங் வேணும், அதுவும் வந்து நல்லா வந்து ஒரு சூப்பரான பிங்க் கலரில் வேணும்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த கலெக்ஷன் வந்து சூப்பராக ஒரு பிங்க் கலரில், அதுவும் வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஸ்டோன் கொடுத்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். இது எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி நம்மளோட கையை மட்டுமே கிராண்டாக காட்டும், அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே வாவ் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ இது எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ அழகாக இருக்க இந்த ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1463 கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து இந்த கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1463 ரூபாயிலே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து எனக்கு சின்னதாக ஸ்டோன் வேணும்னா அந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிளட் ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி இங்கே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரிங் வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ரவுண்ட் பேட்டர்னில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் பேட்டர்னில் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இதோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 878 தான். 878லேயே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான கலெக்ஷனை உங்களால் வாங்க முடியும். அண்ட் அதை தொடர்ந்து பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ரிங்கோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 500 கூட டச் பண்ணல, 424 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான சிம்பிளாக எலகண்டாக இருக்க இந்த ரிங் இருக்குது. இதில் ட்ரேல இருக்க எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் பாருங்கள் ரெட் கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஃப்ளவர் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் இன்னொரு ரவுண்ட் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு பெட்டல் ஃபார்மேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் மட்டும் வந்து நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் டிசைன்லேயே வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் டிசைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் இருக்குது. கிராண்டாக டிசைன் வேணும்னா பாருங்கள், இது சுற்றியும் உங்களுக்கு ஒயிட் கலரில் நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ப்ளூ கலரில் குட்டியாக ஒரு ஸ்டோன் கொடுத்து ரெண்டு பக்கமும் ஹார்ட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு பாதியில் மட்டும் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அதாச்சும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக டிசைன் கொடுக்காம முன்னாடி மட்டும் வந்து 4 இடத்துல டிசைன் இருக்க மாதிரி ஹார்ட்டின் பேட்டர்ன் இல்லாத மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஹார்ட்டின் தானே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்ன்லேயே வந்து சூப்பராக எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் ஒரே ஒரு ஸ்டோன் இருக்க மாதிரி அந்த ஸ்டோன் நல்லா அழகாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹார்ட்டின்ஸில் உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ட்ரேலே வந்து ஒரு பிரைட்டான ரிங்கு செம்மையானா நான் இதை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒரு ரிங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் மாடலில் வியர் பண்ணலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். இந்த ரிங்கோட ரேட் வெறும் 1343 தான். இதை நம்ம வந்து நிறைய டைப்பில் வியர் பண்ணலாம். ஸோ இந்த ரிங்கை மட்டும் நம்ம வந்து தனியாக வியர் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள் இந்த ரிங்கை நம்ம இந்த மாதிரியும் வியர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இதை வந்து அப்சைட் டவுனாக போட்டோன்னா இது இன்னும் ஒரு கிளாசிக்கான லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வெர்ட்டடாக மாற்றி போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம போட்டோன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு கிரீடம் வியர் பண்ணுற ஃபீல் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராண்டாகவும் போட்டுக்கலாம், சிம்பிளாகவும் போட்டுக்கலாம். அண்ட் அதை தாண்டி இல்லைப்பா எனக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது ரெண்டும் போடும் போதுனா இதை நீங்கள் ஒன்று மட்டும் கூட போட்டுக்கலாம். இதை ஒன்று மட்டும் நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்கும் போது உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு ரிங்கை வாங்கிட்டு 2 பேரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கமும் கூட திருப்பி நம்மளால் போட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஒரு ரிங்கவே வந்து நீங்கள் இதை தனியாக போட்டுக்கலாம், இதை தனியாக போட்டுக்கலாம், இப்படி சேர்த்துன மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனில் இந்த மாதிரி சேர்த்துன மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் ஒரே ரிங்கை வந்து நீங்கள் 6 டைப்பாக போட முடியும். இல்லைனா நீங்கள் இந்த 2த்தையும் தனித்தனியாக வியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7 டைப்பாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரிங் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்க ஒரு ரிங்குமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் ஒரு 92.5ல் உங்களுக்கு ஸ்ட்ரில்லிங் சில்வரில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம ரிங்ஸ் பார்த்தாச்சு, நெக் பீசஸ் பார்த்தாச்சு, இப்போ அப்படியே இயருக்கு போடுற இயர் பீசஸ் பார்த்துடலாமா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிலாரா கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வந்து ஸ்டோனில் வந்து காதோட ஒட்டி அழகாக இருக்க மாதிரி லீஃப் டிசைனில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது எல்லாமே காதோட ஒட்டி போடுற மாதிரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ப்ளஸ் எனக்கு சின்னது காது இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து சின்னதாக தான் தோடு போட்டால் பிடிக்கும், காதோட
ஒட்டி போட்டால் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ். ஸோ இதில் நெக்ஸ்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு ரெட் கலரில் அழகாக ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்து அதை சுற்றி டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து லீவ் டிசைன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் மட்டும் கொடுத்து அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்டோனில் உங்களுக்கு வந்து லீஃப் அண்ட் ஃப்ளவர் ரெண்டுத்தையுமே காட்டுற மாதிரி அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், உங்களுக்கு இதில் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே சின்ன கலெக்ஷனாக இருந்தாலும் நிறைய ஒர்க்ஸோடு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த செகண்டாக பார்த்துருக்க இந்த லைன் ஃபுல்லாகவுமே பாருங்கள், எல்லாமே ஒயிட் ஸ்டோன்ஸ் தான். ஒயிட் ஸ்டோன் எனக்கு இருக்க மாதிரி வேணும், அதில் கலெக்ஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா எடுத்து காட்டுறதுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒயிட் ஸ்டோன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், தேர்ட் ரோலையும் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரியே அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த ஸ்டெட்டு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்க மாதிரி, அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு நடுவில் வந்து இருக்கிற டிசைன் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஸ்டோனாக வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பவ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ரிப்பனை கட்டுற பவ்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த பவ் டிசைன் இருக்க மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து வெறும் ஒயிட் கலர் ஸ்டோனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படிலாம் இல்லைங்க. கீழே இருக்க 2 லைனை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக எனாமல் இருக்க மாதிரி கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கீழே இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து வெறும் வந்து ஒயிட் கலரில் மட்டும் வந்து ஸ்டோன் டிசைன்ஸ் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து வந்து ஃப்ளவரில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் அழகான ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்க மாதிரி உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெட் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து சின்னதாக வந்து காதில் வந்து குட்டியாக இருக்க மாதிரி வேணும்னா உங்களுக்கு எல்லா டிசைனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு கிளி வந்து இவ்வளோ க்யூட்டாக வந்து வெளியில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இயரிங் மூலிமா நீங்கள் தினமும் வியர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பூனையோட ஃபேஸ் இருக்க மாதிரி கேட் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து சீ லவர்ஸ்க்காக, ஸோ வந்து ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஷார்க் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், பட்டர்ஃப்ளை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எலஃபண்ட் வந்து அழகாக வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு குட்டி எலஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், இதுவும் ஒரு பவ் தான். ஸோ அந்த பவ்வில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்க மாதிரி கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கும் சரி, ஸ்கூல் கோயிங்ஸும் சரி, காலேஜ் கோயிங்ஸும் சரி, எல்லாத்துக்குமே வந்து சின்னதாக போடணும்னு, சின்ன தோடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸில் இருக்குது. இதே மாதிரி பெரிய தோடு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய தோடெல்லாம் எவ்வளோ அழகாக கலெக்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சூப்பராக உங்களுக்கு ஒரு பால் டிசைன் வந்து ஸ்டெட்டில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி ஒயிட் ஸ்டோனில் சூப்பராக உங்களுக்கு இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி, அதை தொடர்ந்து கீழே மயில் தோகையோட பேட்டர்ன் இருக்க மாதிரி, அந்த தோகை மாடலில் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கலெக்ஷனில் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொஞ்சம் யூனிக்காக வந்து ட்ரெண்டியாக இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் வர மாதிரி, அந்த லேயர்லேருந்து கீழே உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு ஜிம்கி தொங்குற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோனாக இருக்கட்டும், க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கணும், இல்லை ஒயிட் கலர் ப்ளூ கலர் ஸ்டோனுங்கிற மாதிரி எல்லா ஸ்டோன்ஸோடையும் வந்து காதோட ஒட்டி போடுற மாதிரியும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்டெட் இருக்குது. இல்லைப்பா எனக்கு ஜிமிக்கி மாடல் வேணுன்னா இங்கே பாருங்கள், சில்வரில் வந்து க்யூட்டாக ஒரு ஜிமிக்கினா அது இந்த ஜிமிக்கின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அழகாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பர்லா மாடலில், ஸோ ஒரு கொடையை விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாடலில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஜிமிக்கி அவைலபிளாக இருக்குது. இதுவும் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்டெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு போடுற மாதிரி சில்வர் கலர் மேட்ச் பண்ணி போட்டால் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இந்த ஸ்டெட்டை பாருங்களேன், மேலே கீழேங்கிற மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இருக்க மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேல இருக்க எல்லாமே வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ், முக்கியமாக வந்து காலேஜ் போகிற கேர்ள்ஸ் எல்லாம் இந்த இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் விட மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு 3 ஸ்டார் இருக்க மாதிரி முன்னே நம்ம வந்து ஒரு அழகான நெக் பீஸ் பார்த்துருப்போம். அந்த நெக் பீஸில் இருந்த அதே இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நெக் பீஸோடையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் டிசைனில் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இதை தனியாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹார்டின் ஷேப்பில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு ஹார்டின் ஷேப் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹார்டின் ஷேப் பாருங்கள், இதில் உங்களுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து அதுக்கு கீழே ஹார்டின் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் க்ரீனில் நம்ம மோஸ்ட்டாக இந்த டார்க் க்ரீன் தான் பார்த்துருப்போம். இதில் பாருங்கள் உங்களுக்கு இந்த லைட் க்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, பீச் க்ரீன், அந்த பீச் க்ரீனில் உங்களுக்கு ஸ்டோன்
ஸ்டோன் இருக்க மாதிரி அதுக்கு கீழே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிசைன்ஸ் கொடுத்து நல்ல செம்மையான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் மாடர்ன் ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும், நம்ம போடுற எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஒரு ட்ரேவை மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அதுவும் நான் வந்து ஒரு ஸ்டெட்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜிலாரா கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் சில்வரில் வந்து நான் நிறைய பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை கோல்டாக இருந்தாலும் சரி, டைமண்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸை வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அழகான ஜுவல்லை வாங்கிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நியூ லான்ச் ஆன ஜிலாரால நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். பட் நீங்கள் பார்த்ததெல்லாம் இந்த ஹாஃப் போர்ஷனை கூட நான் இன்னும் முடிக்கல. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் காத்துட்ருக்கு. இதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டிங்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அதை தொடர்ந்து நீங்களும் கண்டிப்பாக நம்ம எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸை வந்து நேரில் விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெட் அண்ட் நெக் பீசஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. நம்ம எஸ்எஸ் சர்மா ஜுவல்லர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஆயுதப்படிக்கு நியர்பைல தான் லொக்கேட் ஆயிருக்கு.